இன்னும் தட்டி கூப்பிடலாம். இந்த கேண்டில் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கூட போகிறோம். சார்லி சார்லி are you there? சார்லி சார்லி are you there? 3ஆவது அடி கூட போகிறோம். எந்த அசையுமே இல்லை பென்சிலில். ஸோ நம்ம 3ஆவது அடி போகலாம். சார்லி சார்லி are you there? Someone ever gifts you a Lab BBU doll, don't accept it. At first, it may look harmless, a small creature with a stitched smile and wide eyes. But the smile isn't ഇന്നലെ ഞാനൊരു വീഡിയോ പോസ്റ്റ് ചെയ്തപ്പോൾ എല്ലാവരും എന്തിനാ ഞാനിത് ബേൺ ചെയ്തു. A boy bought a Labubu doll. Before going to sleep, he noticed the doll's eyes were fixed. எதை திறந்தாலும் லபபு லபபு அப்படின்ற ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. லபபு சேலஞ்ச் பண்ணுறாங்க நிறைய பேர். லபபு வருது, லபபு ஒரு ஹாண்டட் டால், லபபு வந்து எல்லாரையும் பயம்பூத்தும், லபபு வந்து டிமான்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய வைரலாக வந்து போயிட்டுருக்கு இந்த லபபு பற்றின பேச்சு. ஸோ இன்ஸ்டாலையும் சரி, நம்மளுடைய யூடியூப்லேயும் சரி, இந்த கண்டென்ட் வந்து பார்க்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த லபபு 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 அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ வந்து ஏன் வைரல் ஆச்சு, எதுக்கு வைரல் ஆச்சு அப்படின்னு வந்து நான் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பிளாக் பிங்க்னு சொல்லிட்டு ஒரு கேக் பாப்பில் வந்து ஒருத்தவங்க வச்சுருந்ததுனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த டால் வந்து எல்லாராலையும் வந்து வாங்கப்பட்டது. அந்த டால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய இவ்வளோ சைஸில் வரும் டாலு. அந்த டால் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிற வரைக்கும் அது என்ன கலரில் வரும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த டாலில் தான் வந்து பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பசசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமான் வந்து அந்த பொம்மையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரே வந்து நம்புது. ஸோ அதை சில பேர் வந்து தமிழ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு லாங்குவேஜ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்மளுக்கும் அந்த யூடியூப்பை திறந்தாலே ஸ்க்ரோல் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா லபபு லபபு அப்படின்னு வருது. நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து நம்ம காசை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பொம்மை மேலே வாங்கி அந்த பொம்மை அப்புறம் வந்து எங்கே போகனே தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் பர்த்டே வந்து ரீசெண்டாக தான் முடிஞ்சுது. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கீச்செயின் மாதிரி இந்த லபபு டால் வந்து ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கீச்செயின் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நல்ல வெயிட் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு டால் வச்சு நம்ம ஏன் வந்து இந்த குட்டி டாலில் வந்து பண்ணக்கூடாது? ஆக்சுவலி எல்லா பொம்மையிலையும் வரும்ல, ஒரு பொம்மையில் போய் இருக்குன்னா அந்த குட்டியாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எல்லா பொம்மையிலையும் வந்து பேய் வரதா செய்யும். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த பொம்மையில் வந்து வருதா வரலையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபேமஸான யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்னென்னலாம் வந்துச்சு சொன்னாங்களோ அதே சேலஞ்சை நம்ம பண்ண போகிறோம். அந்த பேய் வருதா வரலையா அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வந்து நான் வந்து எல்லா செட்டப்பும் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகுது. நான் 3 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன். பட் வந்து அப்படியே டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குது. லிட்ரலாக இந்த அமைதி கூட எனக்கு வந்து பயம் வருது. பட் வந்து பேயால் தான் பயம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால பயம் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஏற்றிக்க போகிறேன். நாலு கேண்டில் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் கவர் ஆகும் இருட்டில். எப்படி நிற்கிதுன்னே தெரியல. இங்கே பாருங்கள், ஏற்றும் போதே வந்து அபசகுணமாக இது ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. பாருங்கள், எல்லா கேண்டிலுமே வந்து நிற்கிது. லிட்ரலாக நான் ஃபேன் கூட போடல. பட் எப்படி நிற்கிதுன்னே எனக்கு வந்து தெரியல. ஸோ இந்த கேண்டில் மட்டும் நின்றுடுச்சு. அதை மட்டும் நான் வந்து இப்படி ஏற்றிக்கிறேன். நான் வந்து கீழே வந்து கேண்டில் உருகக்கூடாது ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இது போட்டிருக்கேன். வந்து லைட் நிறுத்தி பார்க்குறேன். என் மூஞ்சி தெரியுது. குட்டி லைட் போட்டிருக்கேன். ஸோ நான் தெரிகிறேன்.
அதனால் வந்து இன்னும் மொத்தம் வந்து 4 கேண்டில் வந்து ஏற்றிருக்கேன். அப்போ தான் மூஞ்சி தெரியுன்றதுக்காக. ஸோ நம்ம பொம்மை இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இது நிற்கணும். நம்ம பொம்மை வந்து நின்றுச்சு ஒரு வழியாக. ஸோ வந்து நான் இந்த கேண்டில் ஏற்ற போகிறேன். இப்போது ஒரு கேண்டில் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏற்ற போகிறோம். ஓகே, பாருங்க அணைஞ்சே போயிடுச்சு. மேபி என் மூச்சு காத்தால் இருக்கலாம், அதுக்குன்னு அவ்வளோ தூரம் வராது. நான் இங்கே இருக்கேன், அது அங்கே இருக்குது. ஓகே, இப்போ இது மேலே கை வச்சுட்டு லபபு கம் த்ரூ அப்படின்னு சொல்லணுமா? ஸோ வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். கேண்டில் அசைவு தெரியும், இல்லைனா வந்து சரி தெரியும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது தான் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். லபபு கம் த்ரூ, லபபு கம் த்ரூ, லபபு கம் த்ரூ. நான் 3 வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. பாருங்க, அப்படியே தான் நிற்கிது பொம்மையும் கீழே விழுந்தாலும் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்படி சொன்னாங்க. பட் நான் கை வச்சு எடுத்துட்டேன், கீழேயும் விழல. எனக்கு கேண்டிலையும் வந்து எதுவுமே தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே வந்து தெரியல ஃபஸ்ட் ஸ்டேஜில். இப்போது தான் நம்ம வந்து லபபுவை வந்து வெல்கம் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சேலஞ்ச் என்ன பண்ண போகிறோன்னா சார்லி. ஓகேவா? கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நம்மளை சுற்றி ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி பரவுற மாதிரி. பட் மேபி நைட் நேரத்தில் பண்ணுறதுனால அப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்லி வந்து விளையாட போகிறோம். ஸோ அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது வந்து நிற்க வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுத்துகிட்டு. அதுதான் வந்து சார்லி வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்துருக்கேன். அதில் வந்து ஒரு பென்சில் 2 பென்சில் வேணும். ஸோ நான் வந்து சார்லியில் எஸ்என் வந்து போட்டுட்டு வரேன். நான் ஏறுமாறாக போட்டதுனால இப்போ தான் போட்டேன். பாருங்கள், ஒரு ஓட்டை விழுந்துச்சு, அதுக்குள்ளே ஓட்டை விழுந்துச்சு. நான் ஏதோ ஒரு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பார்க்குற லபபு தான் பயந்து ஓடும் நம்மளை பார்த்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பென்சில் வந்து நான் தேடி பார்த்தேன் கைஸ். பட் வந்து எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு நல்ல பென்சில் வந்து கிடச்சிது. அப்புறம் வந்து இன்னொரு பென்சில் எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் வந்து இந்த பென்சில் எடுத்து இந்த பென்சிலோட இந்த பார்க்கும் போதே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த பென்சிலு. இப்படி ஒரு பழைய பென்சில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுக்காக வந்து நம்ம பென்சில் வாங்குறதுக்குள்ளே டைம் ஆகிடும். இப்போ அதுவும் வெளில யாருமே கடை திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கணும். என் மேலேயும் தப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கிடச்ச பென்சிலை வச்சு நம்ம சார்லி கேம் வந்து விளையாடுவோம். ஸோ இதை வந்து நான் இந்த கேண்டில்ஸ் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இப்போ நான் வந்து சார்லி கேம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக வைக்கிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் நான் வந்து வைக்கிறேன். லபு இங்கே தான் இருக்கா. ஸோ இன்னொரு ஃபோன்லேயும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் டேக்கிங் வீடியோ. ஸோ நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஃபோனில் வந்து நான் இதை கவர் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குதுன்றதை வந்து இந்த ஃபோனில் கவர் ஆகும். இப்போ நம்ம கூப்பிடலாம். சார்லி are you there? இப்போ வந்து நம்ம கூப்பிடலாம். சார்லி are you there? சார்லி are you there? இது வரைக்கும் வரல. இப்போ வந்து நம்ம 3வது வாட்டி கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆகாதுன்னு நம்பிக்கையில் வந்து நான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கூட போகிறோம். சார்லி are you there? சார்லி are you there?
2 வாட்டி கூப்பிட்டுட்டோம். இப்போ 3வது வாட்டி கூட போகிறோம். எந்த அசைவுமே இல்லை. 3வது வாட்டி கூப்பிடலாம். இந்த கேண்டில் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து கூட போகிறோம். சார்லி சார்லி are you there? சார்லி சார்லி are you there? 3வது வாட்டி கூட போகிறோம். எந்த அசைவுமே இல்லை, பென்சிலில். ஸோ நம்ம 3வது வாட்டி கூப்பிடலாம். சார்லி சார்லி are you there? சார்லி சார்லி are you there? எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. லிட்டரலாக கேண்டில் ஆஃப் ஆகுது, பொம்மை கீழே விழுது. எனக்கு எதுவுமே புரியல. லிட்டரலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்லி சார்லி கேமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து நடக்கலை. நான் வச்ச பென்சில் அப்படி அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அந்த பொம்மை வந்து லிட்டரலாக கீழே விழுந்துருச்சு. சரி, அந்த பொம்மை கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த 2 கேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபேன் எதுவுமே போடல. அது எப்படி ஆஃப் ஆச்சுன்னே வந்து எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். எனக்கு வந்து எவ்வளோ கேமரா ஆக்சுவலி எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த அந்த இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்து வச்சுருந்தேன். நான் வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது எவ்வளோ ரெக்கார்ட் ஆச்சு, அதில் எவ்வளோ ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் பதட்டத்தில் வந்து எனக்கு லிட்டரலாக இது ஊர்ந்ததுக்கப்புறமே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டில் ஆஃப் ஆச்சு, அடுத்து வந்து ஒரு கேண்டில் வந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் காற்றுனா கூட 2மே வந்து ஒரே சமயத்தில் அணிஞ்சிச்சுன்னா சரி, காற்று 2மே சேர்ந்து அணிஞ்சிச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது விழுது, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ ஆகுது வந்து ஸ்டாப் ஆகுது, அணையுது. அதுக்கப்புறம் லிட்டரலாக அது அணைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அணைஞ்சிச்சு. எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து நான் ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் 2மே அணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு லைட் போட்டு பார்க்குறேன். என்னால் வந்து சொல்ல முடியல. நான் வந்து 3rd சேலஞ்சுக்கு வந்து போகணுமா? நான் வந்து இது வந்து ஒரு விளையாட்டாக தான் வந்து ஆரம்பித்தேன். இது வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ரிச்சுவலாகவோ இல்லைனா வந்து ஹாரராகவோ கொண்டு போகணும், இல்லை ஹாரலாக வந்து நம்ம உண்மையான ரிச்சுவல் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து அந்த கேம் மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி தான் நான் வந்து ப்ளேவும் பண்ணேன். அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதை தான் நானுமே பண்ணேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. எனக்கு வந்து இந்த பொம்மையை லிட்டரலாக பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயமாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு விழுந்ததாக இருக்கட்டும், சரி இது வந்து நிற்கலை விழுந்துருச்சுன்னு நம்ம சொன்னால் கூட கேண்டில் எப்படி அணைஞ்சிது அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. எனக்கு வந்து தெரியல, இப்போ நம்ம கண்டினியூவாக பண்ணலாமா இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாமா எனக்கு தெரியல. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ நான் வந்து அடுத்த சாய்ஸ் நான் பார்த்துட்டு வரேன். அடுத்து வந்து பண்ணலாமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3வது சேலஞ்ச் வந்து பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு காட்டலைன்னா கூட நம்ம அப்படியே நிறுத்திடலாம். பட் இது வந்து ஏதோ ஒன்று நடந்ததுனால நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் போக முடியாது. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நான் வந்து 3rd சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தைரியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம பண்ணணுன்றதுக்காக நம்ம 3rd சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ 3வது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து திரும்பவும் வந்து பற்ற வைக்கிறேன். ரொம்பவே பயமாக தான் இருக்குது இது பண்ணுறதுக்கு. கேண்டில் எப்படி அணைஞ்சதுனே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கீழே வச்ச பேப்பர் வந்து எதுவுமே அசையலை. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. இது வந்து 3வது சேலஞ்ச். 3வது சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு ரூம், நம்மளை தவிர வந்து அங்கே யாருமே இருக்கக்கூடாது. அந்த ரூமில் உட்காந்துட்டு லபபூவை பார்த்து 3 வாட்டி கம் பேக் டு லைஃப் அப்படின்னு வந்து சொல்லணும்.
இது சொல்லும் போது கை வந்து மேலே வைக்க வேணாம், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் பதட்டத்தில். நம்ம வந்து கேண்டில் வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு இதை பார்த்து வந்து நம்ம சொல்லணும் 3 வாட்டி. ஒரு வேளை அது கீழே விழுந்துச்சு இல்லைனா வந்து அது எனக்கு தெரியல, கை வச்சு சொல்லணுமா வைக்கக்கூடாதான்னு. ஸோ நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், கை வச்சு சொல்லணுமா வைக்காமல் சொல்லணுமான்னு. நான் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஓகே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு லிட்டரலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து 2-3 வாட்டி பார்த்தேன். பட் இப்போ லிட்டரலாக வந்து எனக்கு நடந்த சம்பவத்தில் வந்து மறந்து போச்சு. அதனால் நான் போயிட்டு திரும்ப பார்த்துட்டு வந்ததில் அவங்க வந்து கையெல்லாம் வைக்கலை, ஒரு கேண்டில் மட்டும் இப்படி எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லபு பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி 3 வாட்டி சொல்லணும். அப்போ தான் வந்து அது வந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரெசன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போயாவது வேலை ஆரம்பிச்சிச்சு. லபபு கம் பேக் டு லைஃப், கம் பேக் டு லைஃப், கம் பேக் டு லைஃப். லபு வந்து எந்த செயலும் செய்யலாமல், ஸோ அதனால் வந்து நம்ம இந்த கேம் வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ லபு வந்து எப்படி விழுந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அதனால் வந்து நம்ம இந்த கேம் வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ லபு வந்து லிட்டரலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நான் வந்து இங்கே ஒரு நேரில் உட்காந்து பண்ணும்போது நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்னை சுற்றி வந்து இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. நான் எப்படி இந்த பொம்மையை வந்து திரும்பவும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் வந்து எனக்கு தெரியல. ரொம்பவே வந்து க்ரீப்பியாக இருந்துச்சு. யாருமே வீட்டில் வந்து செஞ்சு பார்க்காதீங்க, ரொம்ப 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 க்ரீப்பியாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ வந்து நான் இந்த பொம்மையை வந்து என் ரூமில் வைக்க போகிறது கிடையாது. இதை வந்து நான் தூரமாக வச்சுட்டு தான் நான் படுக்க போகிறேன். வெளியில் வைக்கலாமா இல்லைனா வந்து நான் தூங்குகிற இடத்துல வந்து நான் இதை வைக்க மாட்டேன். ஏன்னா இதையுமே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது எதுவுமே நடக்காமல் இந்த பொம்மை அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு தூங்கினாலுமே ஏதோ ஒரு கனவுல இல்லை ஏதோ ஒரு க்ரீப்பியான திங் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ க்ரீப்பியான திங் வந்து நடந்திருக்கு. அதனால் வந்து நான் கண்டிப்பாக இந்த பொம்மை லிட்டரலாக வந்து நான் இன்னும் வந்து அந்த பெரிய பொம்மைலாம் வாங்கி பண்ணேன் அப்படின்னா வேறு என்னென்னலாம் எனக்கு நடக்கும்னு வந்து எனக்கு தெரியல. இந்த சின்ன பொம்மையோடு போச்சு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அது இல்லாமல் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். அந்த சேலஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்பவே க்ரீப்பியாக இருந்துச்சு. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா இல்லை வேறு என்னென்ன மாதிரி ஒரு வீடியோஸ் போடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். நானும் வந்து அதுக்கான வேலைகளை வந்து ஈடுபடுறேன். ஓகே காய்ஸ், பை பாய்.